ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. எப்பா முடியல சாமின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன்ற விஷயங்கள் கன்ஃபார்மு. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு ரம்யா இன்றைக்கி எவிட் ஆனாங்கன்ற விஷயங்கள் வந்துருச்சு. அது வந்து கன்ஃபார்ம். ஆனால் அடுத்தது செகண்டாக வந்து சண்டே எபிசோடில் வந்து யார் எவிட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா சாண்ட்ரா தான் வெளியே போகிறாங்கன்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டும் இருந்துச்சு. நான் வேறு சொல்லியிருந்தேன்ல டாப் 5ல் வருவாங்கன்னு நினச்சோம். இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ரொம்ப வந்துட்டு கஷ்டமான ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்ன லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்டேட்னா அது சாண்ட்ரா கிடையாது, வியானா அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக அன்அஃபிஷியலாக லாஸ்ட்டாக இருந்த ரம்யா, அதுக்கு மேலே வந்துட்டு வியானா இருந்தாங்க. இவங்க தான் கரெக்டாக இப்போ எவிட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன் இப்படி அக்கப்பேர் பண்ணுறீங்க? இதை முதலே சொல்லியிருந்தேன். எனக்கெல்லாம் பக்குன்னு ஆகிடுச்சு. சாண்ட்ரா இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் பயங்கரமாக முட்டிகிட்டு வேறு இருக்குது. ஏற்கனவே வந்து சாண்ட்ராவுக்கு ஃபினான்ஷியலாக வேறு ப்ராப்ளம் வேறு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் சாண்ட்ரா அனுப்புனா எந்த விதத்தில் பாவம், அவங்க என்னென்னமோ கனவுல வந்திருப்பாங்க. இதில் பிரச்சனை வேறு அமைச்சிட்டாங்க. அவருக்கு பட வாய்ப்புகள் வந்துச்சா இல்லையா, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நெருக்கடி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இருக்கையிலே ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த ஃபினான்ஷியல் நெருக்கடி தான். அதுக்காக தான் நான் உள்ளே வந்தேன். டூ ஆர் டை சிச்சுவேஷன் இவ்வளோ சொல்லியும் நடந்துருச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். பட் இப்போ என்ன தகவல்னா ஆக்சுவலாக வியானா தான் வெளியே போயிருக்காங்கன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்பா கொடான கோடி நன்றிகள். அப்பா ஐயோ சாமி சூப்பர்ன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சாண்ட்ராவான்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு. பட் இப்போ என்ன ஒரு கரெக்டாக லேட்டஸ்ட் அப்டேட்னா வியானா தான் இந்த பிக் பாஸ் விட்டு போயிருக்காங்கன்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. உண்மையிலே ஐ எம் ஹாப்பி. ஏன்னா சாண்ட்ராவாக வியானா பார்க்கும்போது கண்டிப்பாக வியானா தான் வந்து அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது வியானா வந்து அவங்களுடைய சுத்தமாக இல்லை. ஸோ சூப்பரான ஒரு அப்டேட். ஸோ எஃப்ஜேவோட கேம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா சுற்றி வந்தார்ல, பார்க்கலாம். ஆதிரி இருக்க இதுதான் மேட்ரு. இப்போது பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.